பெருமை ஒரு மனுஷனோட தலையெழுத்தை எப்படியெல்லாம் புரட்டி போடும். தப்பெண்ணம் அதுவே ஒருத்தரோட அழிவுக்கு எப்படி காரணமா மாறும். இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற ஒரு கதை தான் குஷ்வந்த் சிங்கோட கர்மா. வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போலாம். யோசிச்சு பாருங்க, கண்ணாடியில தெரியற உங்களோட முகமே உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன ஆகும்? இந்த கேள்விதான் கதையோட ஹீரோ சர் மோகன் லாலோட மனசுக்குள்ள இருக்கிற இருட்டா நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு மனுஷன் தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சா அவனோட உலகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடையுதுங்கிறது தான் இந்த கதை. அப்பப்பா, கதையோட வரையும் ஒரு இடி மாதிரி வந்து தாக்குது இல்லையா? இங்க சர் மோகன்லால் பேசுறது ஒரு சாதாரண கண்ணாடி கிட்ட இல்ல. அது அவரோட மனசாட்சி, அவரோட இந்திய அடையாளம். அவர் தன்னோட முகத்தை பார்க்கும்போது அவருக்கு அவரோட இந்திய வேர்கள் தான் தெரியுது. அதனாலதான் அந்த பிரதிபலிப்பா அவ்வளவு கடுமையா வெறுக்கிறார். சொல்லப்போனா அவர் தன்னையே வெறுக்கிறார். இவ்ளோ பவர்ஃபுல்லான வரிகளை எழுதினது யாருன்னு பார்த்தா இந்திய இலக்கியத்தோட ஜாம்பவான்கள்ல ஒருத்தர் குஷ்வந்த் சிங். மனுஷங்களோட போலித்தனத்தையும் சமூகத்தோட குறைகளையும் நையாண்டியோட தோலுரிச்சு காட்டுறதுல அவர் கெட்டிக்காரர். கர்மா கதையில அவரோட அந்த விமர்சன பார்வை ரொம்ப தெளிவா தெரியுது. சரி வாங்க, இந்த சர் மோகன் லால் அப்படிங்கிற சிக்கலான கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவர் ஏன் தன்னை இவ்ளோ வெறுக்கிறாரு? இந்த ஆங்கில மோகம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த பல இந்தியர்களுக்குள்ள இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோட விளைவுதாங்க இது. தங்கள ஆடுறவங்கள மாதிரி மாறினா நாமளும் உயர்ந்த நிலைக்கு போயிடலான்னு ஒரு தப்பான நம்பிக்கை. அதோட வெளிப்பாடுதான் நம்ம சர் மோகன். இங்க பாருங்க, சர் மோகன்லால் தன்னை ஒரு பக்காவான ஆங்கிலேயரா காட்டுகிறதுக்கு என்னவெல்லாம் பண்றாருன்னு. ஆக்ஸ்போர்ட்ல படிச்சது, அவர் போடுற ட்ரெஸ், குடிக்கிற பானம், பேசுற மொழி வரைக்கும் எல்லாமே அவரோட ஆங்கில மோகத்தை அப்பட்டமா காட்டுது. தன்னோட இந்திய அடையாளத்தை எப்படியாவது முழுசா அழிச்சிடணும்னு நினைக்கிறார். இது வெறும் வெளிவேஷம் மட்டுமில்லங்க, அவர் தன்னைத்தானே முழுசா நம்ப வச்சுட்டார். ஆங்கிலேயர்கள மாதிரி நடந்துக்கிறதால இந்தியர்களோட அடையாளமா இருக்கிற திறமையின்மை, அழுக்கு இதுல இருந்தெல்லாம் தன்னை விடுவிச்சுக்கிட்டு உயர்ந்தவனா ஆகிட்டாதா அவர் உறுதியா நம்புறார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவரோட இந்த அங்கீகாரத்துக்கான ஏக்கம்தான். அதுதான் அவரோட அடையாள சிக்கலோட ஆணிவேர். ஒரு ஆங்கிலேயர்கிட்ட சரிசமமா உட்கார்ந்து பேசும்போதுதான் அவர் கஷ்டப்பட்டு கட்டின இந்த போலி அடையாளம் உண்மையானதுன்னு அவராலேயே நம்ப முடியுது. அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் அவர் ஏங்கிட்டு இருக்காரு. இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை பாப்போம். சர் மோகன் ஒரு உலகத்தோட அடையாளம்னா, அவரோட மனைவி லக்ஷ்மி அதுக்கு அப்படியே நேர் எதிரில இருக்கிற இன்னொரு உலகத்தோட அடையாளம். ஒரே வீட்டுக்குள்ள வாழற ரெண்டு வெவ்வேறு நாடுகள் மாதிரி இவங்க. அவங்களோட தோற்றத்தில் இருக்கிற இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் வெறும் உடை சம்பந்தப்பட்டதில்ல. அது அவங்களோட கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையும் காட்டுது. சர் மோகன் ஒரு ஐரோப்பிய நாகரிகத்தோட சின்னமா தெரிய, லட்சுமியும் ரொம்ப எளிமையான பாரம்பரிய இந்தியாவோட முகமா இருக்காங்க. அவங்க சாப்பாடு, பொழுதுபோக்குன்னு எல்லாமே நேரெதிர். சர் மோகனுக்கு இந்திய பழக்க வழக்கங்கள்னாவே அருவருப்பு. ஆனா லக்ஷ்மிக்கோ அந்த எளிமையான வாழ்க்கையில தான் தன்னோட சந்தோஷமே இருக்கு. இது அவங்க உறவுல இருக்கிற ஆழமான பிழவை நமக்கு அப்படியே காட்டுது. இந்த கதையில ரயில் பயணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் இல்ல. அது சமூகத்தோட வெவ்வேறு அடுக்குகளை காட்டுற ஒரு குறியீடு. முதல் வகுப்பு பெட்டி ஆங்கிலேயர்களுக்கும் அவங்கள மாதிரி ஆக நினைக்கிறவங்களுக்கும் மட்டுமான ஒரு உலகம். ஆனா ஜனானா பெட்டி இந்தியாவோட உண்மையான ஆரவாரமான முகத்தை காட்டுது. அவங்க பயணம் பண்ற பெட்டிகளே அவங்க வாழ்ற உலகத்தை பிரிச்சு காட்டுது. இந்த பிரிவு பயணத்துல மட்டுமில்ல, அவங்க வீட்லயும் தொடருது. அவர் கீழேயும் அவங்க மேலேயும்னு ஒரே வீட்டுக்குள்ள அந்நியர்களா வாழ்றாங்க. இந்த உடல் ரீதியான பிரிவு அவங்களுக்குள்ள இருக்கிற மனரீதியான அந்நியமாதலோட உச்சகட்டத்தை நமக்கு காட்டுது. இப்போதான் கதையோட திருப்பு முனைக்கு வரும். சர் மோகன் ரொம்ப கவனமா கட்டி எழுப்பின இந்த காகித மாளிகை இப்போ உண்மையோட புயல சந்திக்க போகுது. தண்டவாளத்துல போற இந்த ரயில் அவரோட விதியையும் சேர்த்தே இழுத்துட்டு போகுது. ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க கட்டிக்காத்த ஒரு பொய் ஒரே ஒரு நிமிஷத்துல உடைஞ்சு செதறும்போது என்ன நடக்கும்? சர் மோகன்லாலோட போலி ஆங்கிலேய அடையாளம் உண்மையான ஆங்கிலேயர்களை சந்திக்கும்போது என்ன ஆகுது? வாங்க பார்க்கலாம். இதுதான் கதையோட உச்சகட்ட அவமானம். சர் மோகனோட ஆக்ஸ்போர்ட் உச்சரிப்போ விலை உயர்ந்த சூட்டோ எதுவுமே அவரை காப்பாத்தல. அந்த சிப்பாய்களோட கண்ணுக்கு அவர் வெறும் ஒரு பூர்வகுடி. அவர் யார தனக்கு சமமா நினைக்க ஆசைப்பட்டாரோ அவங்களே அவரை ஒரு பொருட்டா கூட மதிக்காம தூக்கி வெளியே வீசிடுறாங்க. இந்த இடத்துலதான் கதையோட தலைப்பான கர்மா அதோட முழு அர்த்தத்தோட நம்ம முன்னாடி வந்து நிக்கிது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையேதான் அறுவடை செய்வோம். இந்த கதை முழுக்க சர் மோகன் தன்னோட சொந்த மக்கள் மேல வெறுப்பையும் தப்பெண்ணத்தையும் விதைச்சார். இப்போ அந்த அறுவடைக்கான நேரம் வந்துருச்சு.
கர்மானா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்குங்கிற ஒரு பிரபஞ்ச நீதி. சர் மோகன்லால் விஷயத்துல இந்த நீதி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இதுதாங்க கர்மாவோட விளைவு. சர் மோகன் அவரோட இந்தியர்களை எப்படி இளக்காரமா பார்த்தாரோ அதே மாதிரி இப்போ ஆங்கிலேயர்களால அவரு இளக்காரமா பார்க்கப்படுறார். அவர் மத்தவங்களுக்கு காட்டின தப்பெண்ணம் இப்போ அவருக்கே ஒரு கண்ணாடி மாதிரி திரும்ப காட்டுது. அவரோட பெருமை தான் அவரை வீழ்த்திடுச்சு. ஒரு பக்கம் மோகன்லால் அவமானத்துல கூனி குறுகி பிளாட்ஃபார்ம்ல கிடக்க, இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட உலகம் எந்த பாதிப்பும் இல்லாம தன்னோட பயணத்தை தொடருது. அவங்க துப்புற அந்த எச்சில் மோகன்லால் பெருசா மதிச்ச அந்த போலி நாகரிக உலகத்து மேல ஒரு சாமானிய பெண் கொடுக்கிற தீர்ப்பு மாதிரி இருக்கு. சர் மோகனோட இந்த நடத்தைய வெறும் தனிப்பட்ட குறைபாடா மட்டும் பார்க்க முடியாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக வரலாற்று பின்னணி இருக்கு. இத காலனித்துவ சாயல் அல்லது மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்னா, அடிமையா இருக்கிறவங்க தங்கள ஆள்றவங்கள மாதிரியே உடை, மொழி, நடத்தேன்னு எல்லாத்துலயும் மாற முயற்சி பண்றது. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி ஆகலாமே தவிர முழுசா அவங்களா மாறவே முடியாது. இந்த நிலைமை ஒரு விதமான மன சித்திரவதை மாதிரி. இந்த பட்டியல பாருங்க. இதுதான் சர் மோகன்லாலோட வாழ்க்கையோட சோகமான சுருக்கம். தன்னோட அடையாளத்தோட ஒவ்வொரு பகுதியையும் அழிச்சிட்டு ஒரு நகலா வாழ்றதுக்கு அவர் செஞ்ச பரிதாபமான முயற்சிகள் இவை. இதுதான் காலனித்துவ சாயலுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆனா சோகத்தோட உச்சம் என்னன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு அவர் ஆங்கிலேயரா மாற முயற்சி பண்ணியும் அந்த சிப்பாய்களோட கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? அவரோட தோல் நிறம் மட்டும்தான். காலனித்துவத்தோட இனவெறி பார்வையில அவர் எப்பவுமே ஒரு அந்நியர் தான். அந்த முழுமையாக இல்லைங்கிற வார்த்தை தான் அவரோட தலையெழுத்தாவே இருந்துச்சு. கடைசியில சர் மோகன் ஒரு திரிஷங்கு நிலைமையில நிக்கிறார். ஆங்கிலேய உலகமும் அவரை வேண்டான்னு சொல்லிடுச்சு. இந்திய உலகத்தை அவரே வேண்டான்னு ஒதுக்கிட்டார். இப்போ அவர் யாரு? எந்த அடையாளமும் இல்லாத தன்னோட வேர்களை இழந்த ஒரு மனுஷனா அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறார். அவரோட சுய உணர்வே சிதறி போயிடுச்சு. சர் மோகன்லாலோட கதை ஒரு தனி மனுஷனோட வீழ்ச்சி மட்டுமில்ல. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு எச்சரிக்கை. நாமளா இல்லாம மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஒரு வேஷம் போட்டா அதுக்கு நாம குடுக்கிற உண்மையான விலை என்ன? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். நன்றி.